ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 2 சிறகடி காசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கொலுவுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா, வள்ளி அவங்கலாம் இருக்காங்க. இப்போ விஜயாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தனியா வந்து அந்த ரதியும் அந்த பையனும் வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனாவோட அம்மா எல்லாரும் வந்தோனே, விஜய் எப்பவும் மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அவங்க 2 பேரும் வரும்போது மைக்கெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ உடனே என்னடா மைக்கெல்லாம் கொண்டு அதான் நீங்க பாட்டு பாடேன்னு சொன்னீங்கல்ல மாஸ்டர், அதுக்காண்டி தான் மைக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா அரங்கேற்றம் பண்ணலான்னு இருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மீனா வந்து முத்து கிட்ட சொல்றாங்க. நான் சொன்னேன்லங்க அன்னைக்கு, இவங்க 2 பேர் தான் அந்த மாரி நின்னாங்கன்னோனே, முத்து அவங்க 2 பேரும் பார்க்குறாரு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து விஜயாவ வந்து பாட்டு பாட சொல்றாங்க. அப்போ விஜயா வந்து அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க. அவங்க கத்துற சத்தத்த கேட்டு வெளியில நாயே குலைக்க ஆரம்பிக்குது. அப்போனே அண்ணாமலை சொல்றாரு, "டேய் அந்த நாய போய் விரட்டி விட்டுட்டு வாங்கடா." விஜயா டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையான்னோனே போய் முத்து போய் தொரத்தி விட்டுட்டு வந்துட்டு, "இனி நீங்க பாடுங்கம்மா" அப்படின்னு சொல்றாரு. இது வேற நேரங்காலம் தெரியாம வந்து குலைச்சிட்டு இருக்குன்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விஜயா பாட்டுக்கு பாடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் தாங்கவே முடியல. ஒருத்தங்க காத மூடுறாங்க, ஒருத்தங்க சிரிக்கிறாங்க. அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை வேற சும்மா இல்லாம ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி அண்ணாமலைய பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன் இத்தன வாட்டி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு, முத்து வந்து அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "கதவ தொறந்து தொறந்து மூடும்போது க்ரீச் க்ரீச்ன்னு சத்தம் கேட்டா, ஆயில் போட போட சரியாயிரும்லடா. அதே மாரி உங்க அம்மா பாட பாட சரியாயிரும். கேளுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பக்கத்து வீட்லேருந்து கூப்பிடுறாங்க. "இந்த மாரி நீங்க கொலு வைக்கிறதெல்லாம் சரிதான் தம்பி. அதுக்காண்டி ஏன்பா உங்க அப்பா வந்து இந்த மாரி பொம்பள வாய்ஸ்ல பாடிட்டு இருக்காருன்னோனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. விஜய் வந்து இதுக்கு தான் ரசனை இல்லாதவங்க இடத்துலலாம் நம்ம பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா எந்திச்சு போயிடுறாங்க. அடுத்து ரோகிணிய பாட சொல்றாங்க. ரோகிணி ஐயய்யோ! எனக்கெல்லாம் பாட்டு வராது அப்படிங்கிற மாரி சொன்னோனே கடைசியில மீனா பாடுறாங்க. அப்போ உடனே முத்து வீடியோ எடுக்குறாரு. அப்புறமா எல்லாருக்கும் போய் சுண்டல் குடுக்க போம்போது, முத்து மொபைல் அங்க வச்சுட்டே போயிடுறாரு. இப்ப ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா வந்து ஓடி வந்து மொபைல எடுத்துடுறாங்க. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி சிட்டியோட அந்த வீடியோ எடுக்கணும்ல, அதுக்காண்டி மொபைல எடுத்துடுறாங்க. இப்போ முத்து வந்து தேங்க்ஸுங்க தாங்கன்னோனே, "இல்ல நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு வித்யா சொல்றாங்க. "இல்லங்க பாக்கெட்ல இடம் இருக்கு. நானே வச்சுக்கிறேன்னு" சொல்லி முத்து வாங்கி வச்சுக்கிறாரு. நைட்டு வந்து மீனாக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு முத்த அமுக்கி விட்டுட்டு 2 பேருமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்ததெல்லாம் பத்தி. அதோட இன்னையோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.